ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க சந்தோஷ். நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா வந்து 2 1/2, 3 வீக்ஸா வந்து நான் வந்து பார்த்த ஒரு 30 படங்களோட லிஸ்ட் இருக்குங்க. அந்த 30 படங்கள்ல எனக்கு பிடித்த படங்கள், எனக்கு பிடிக்காத படத்த பத்தி நான் பேசவே கூடாதுன்னு நெனச்சிருந்தேங்க. அதனால தான் இந்த ரிவ்யூஸ் வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா இந்த ஒரு சில படங்கள் பேசியே ஆகணும் அப்படின்ற மாரி இருக்குங்க. ரொம்ப என்னடா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி தோணுன படங்கள் தான் வந்து வந்து நான் சொல்லப் போறேன். மத்ததெல்லாம் வந்து இந்த 30 படத்த பத்தியும் நான் ரிவ்யூ பண்ண போறதும் கிடையாது. 30 படம் பேர கண்டிப்பா நான் சொல்றேன். அண்ட் தென் பிடித்ததுல வந்து ஏன் பிடிச்சது அப்படின்றத சொல்றேன். பிடிக்காதது ஏன் பிடிக்கலன்றதும் சொல்றேன். உங்களுக்கு அத பத்தி ஏதாவது ஓகேவா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதே மாதிரி நான் எந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல வந்து இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா, தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. திரும்பவும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு ஆள் ரிவ்யூ கேட்டு படம் பார்க்காதீங்க. ப்ளீஸ். நீங்க படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பாருங்க. அது உங்க சாய்ஸ். பட் எந்த படத்தையுமே வந்து ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் போய் பார்க்காதீங்க. இந்த படம் எல்லாமே வந்து ஓடிடி ரிலீசஸ் தான். ஓடிடி ரிலீஸ் ஆன படங்கள்ல தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்றோம். சரி வாங்க, ரொம்ப பேசுறதுக்கு முன்னாடி படத்துக்குள்ள போயிடலாம். கம் ஆன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு 30 படம் பார்த்துருப்பேன் அப்படின்றதுல. அதில வந்து ஹிந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 படம், மலையாளம் ஒரு 4 படம், தமிழ்ல 9 படங்கள், தெலுங்கு 4 படம், கன்னடால 1 படம், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஒரு 2 படம், மிச்சம் நெறைய படங்கள் வந்து இந்த கிட்ஸ் மூவி, அனிமேட்டட் ரிலேட்டடா படம் பார்த்துருக்கேன். ஸோ நான் பார்த்த அந்த 30 படங்கள் என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில அனிமல், பதாய் தோ, கூமர். மலையாளத்தில நேரு, பிலிப்ஸ், ரஜினி, ஆண்டனி. தமிழ்ல 9 படம், சபாநாயகன், அயலான், உலகம்மை, கண்ணகி, மதிமாறன், ஜோ, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, செவப்பி, ஃபைட் கிளப். தெலுங்குல சலார், சைந்தவ், டெவில், சமாரா. இதுல இந்த சைந்தவ் டெவில், சமாரா வந்து தெலுங்கா இல்ல கன்னடாவான்னு தெரியல. கன்னடால வந்து சப்தசாகர் ஈச்சே எலோ பார்ட் பி. ஸ்போர்ட்ஸ் மூவிஸா வந்து ஷுமேக்கர் அப்படின்ற ஒரு படம் பார்த்தேன். 60 மினிட்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்தது, அதை பார்த்தேன். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பிடிக்காத படத்தை பத்தி பேசிடலாம். நிறைய பேர் இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன மூவி அப்படின்றது. ஆனிமலுங்க. எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், சந்தீப் ரெட்டி வாங்கா அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வர்மா, கபீர் சிங், அதாவது அர்ஜுன் வர்மாவோட தமிழ் ஹிந்தி ரீமேக் கபீர் சிங் அப்படின்றது பண்ணியிருக்காரு. அதுவும் கிட்டத்தட்ட மாதிரி இதே மாதிரி ஒரு படம் தான், ரக்கடான ஒரு மனுஷன். நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன், ஒரு படம் பார்த்து ஒரு ஒரு ஆள் திருந்திடுவாரோ, இல்லை ஒரு படம் பார்த்து ஒரு ஆள் கொலையாளி ஆயிடுவாரோ அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல வரலை. என்னோட தாட் அது கிடையாது. அண்ட் இதில் வந்து ஓவர் வயலன்ஸு, அப்படி ஓவர் செக்ஸு, ஓவர் கிளாமர் அதுவுமே கிடையாது. நான் இதில் ஏன் பிடிக்கல அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் தாண்டியும் ஏதோ ஒன்று அதில் படத்தில் வந்து கனெக்டே ஆகலைங்க. ஒரு ஒரு ஃபீலே வரல. இப்போ ஒரு கொலை பண்ணுறனாலும் சரி, ஒரு இது பண்ணுறதுனாலும் ஒரு நான் கம்பேரிட்டிவாக சொல்லணும்னு விருப்பப்படல. பட் கம்பேரிட்டிவாக வந்து நான் ஃபைட் கிளப் பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைட் கிளப்பில் அதுவும் இதே மாதிரி தான் அடி, வெட்டு, குத்து, அ பயங்கரமான வயலன்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். பட் என்னமோ ஒண்ணு புதுசா ட்ரை ஆயிருக்கும். அதாவது தி வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். நம்ம வந்து படத்துல வந்து நெறைய விஷயங்கள பார்ப்போம். அந்த எமோஷன்ஸா இருக்கட்டும், ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கட்டும், எடிட்டிங் வித்தியாசமா இருக்கட்டும், இல்ல கேமரா ஒர்க் வித்தியாசமா இருக்கு. ஸோ அந்த மாரி ஏதோ ஒண்ணு ஃபைட் கிளப்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டைல் ஆஃப் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சம் சூப்பர்பா இருந்தது. ஒரே விஷயம் தான், அது எப்படி எப்படி சுத்தி ஸ்க்ரீன் பிளே சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் அனிமல்ல எதுவுமே இல்லன்னு தாங்க சொல்லணும். லிட்டரலா ஐ அம் ஸ்டில் சேயிங், இந்த ஓவர் வயலன்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சிருக்காங்க. அதுல வந்து 1000 கோடி, 900 கோடி போகுது அப்படின்னும்போது, ஐ டோன்ட் நோ. எனக்கு அந்த படம் வந்து சுத்தமா செட் அதர் தென் ஒன் சிங்கிள் சீன். அதுல வந்து அந்த ராஷ்மிகா மந்தானாவோட ஒரு 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 கான்வர்சேஷன் இருக்கு. ரன்பீர் கபூரோட. அந்த டைவர்ஸ் பத்தி பேசுற டைம். அது ஒரு 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 சூப்பர்பான ஆக்டிங் சொல்லணும். அந்த அந்த சீன தாண்டி ராஷ்மிகா ஆக்சுவலி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க அது நெறைய இடத்துல. பட் அந்த சீன்ல ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அத தாண்டி இந்த படத்துல எதுவுமே இல்லங்க. தெரியல. ராதிகா சரத்குமார் ஏதோ ட்வீட் போட்டிருக்காங்க. நெறைய ஆ சர்ச்சைகள் வருது இந்த படத்த பத்தி. இந்த படம் தமிழ்ல வேற எடுக்கிறத பத்தி பேசிக்கிறாங்க. ஐயோ சாமி!
உண்மையிலே இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, தயவு செஞ்சு ட்ரை பண்ண வேண்டாம். அண்ட் இதுக்கு வந்து செகண்ட் பார்ட் வேறு வருது அப்படின்றாங்க. இது இன்னும் கொடூரமாக இருக்கும்ன்றது அவங்களே சொல்லிக்கிறாங்க. படம் இதுக்கு மேலே அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பல. சரி, இது வந்து எனக்கு ஹிந்தி படமே பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது. இதே மாதிரி இன்னொரு ஹிந்தி படம் பார்த்தேன். ஐ மீன் இதே மாதிரி இல்லை, இதே வாரத்தில் இன்னொரு ஹிந்தி படம் பார்த்தேன், பதாய் தோ. வாவ்! எடுத்தா ரீமேக் இந்த மாதிரி படம் எடுங்க. இது அது வந்து இமோஷன்ஸை சொல்கிறதா இருக்கட்டும், அந்த ஃபீலிங்ஸை சொல்கிறதா இருக்கட்டும், சூப்பர் மூவிங்க. 2 ஹோமோசெக்ஷுவல் பற்றி, அதாவது ஒரு கே, ஒரு லெஸ்பியன், அவங்க வந்து எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது ஒரு சூப்பர்பான மூவி. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி படத்தை வந்து ரீமேக் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து லைனாக கொஞ்சம் ரீசன் இந்த தாராள பிரபு இதெல்லாம் வந்து ஹிந்தி ரீமேக்ஸ் தாங்க. இந்த மாதிரி ஹிந்திஸ்லேயே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹை பட்ஜெட்டை வச்சு மொக்கையாக படம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த குட்டி பட்ஜெட்டில் அழகாக குட்டி 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 அழகான படங்கள் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு இந்த அழகான படங்கள் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தோணுது. அதெல்லாம் வந்து தமிழில் நிறைய ரீமேக் பண்ணுங்க. தயவு செஞ்சு அனிமல் ரீமேக் பண்ணிடாதீங்க. அண்ட் இன்னொன்று கூமர் தான். ஸ்போர்ட்ஸ் மூவி எடுக்கும்போது எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படமும் விரும்பி பார்த்தேன். அபிஷேக் பச்சன் தெரியலங்க, டிசப்பாயின்மெண்ட் தான். நான் வந்து இன்னொரு ப்ளூ சட்டையா, இன்னொரு கருப்பு சட்டையா ஆக விரும்பல. ரொம்ப நெகட்டிவ் பற்றி நான் பேச போகிறது கிடையாது. பட் அனிமல் பற்றி சொல்லாமல் இருக்க முடியல, அதனால சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அகெயின் இதுவும் நெகட்டிவ் அப்படின்றத தாண்டி சலார் படத்தை வந்து பிரசாந்த் நீல் கேஜிஎஃப் டிரெக்டர் எடுத்திருக்காரு. இந்த கேஜிஎஃப் 1 and 2 இதுவுமே வந்து நான் வயலன்ஸை பற்றி நான் பேச விரும்பல. பட் தி வே ஆஃப் மேக்கிங், தி வே ஆஃப் ஆக்டிங்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, எனக்கு சத்தியமாக ஐம் சாரி ஃபார் ஆல் தி பிரபாஸ் ஃபேன்ஸ். எனக்கு வந்து பிரபாஸ் வந்து ஆக்டிங் பண்ணுறதே தோணலைங்க. ஐ மீன் தெரியல. நான் இதுக்கப்புறம் அதாவது பாகுபலி பார்க்கறதுக்கு முன்னாடி சில படங்களையும் பார்த்தேன். எனக்கு சத்தியமாக ஒரு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் ஆனாருன்றது ஒரு சந்தேகம். ஐம் சாரி அகெயின், இது என்னோட தாட் மட்டும்தான். நான் டு பி வெரி ஹானஸ்ட், பாகுபலி 1 பார்த்ததுக்கு அப்புறமும் வந்து ஒரு வீடியோ இல்லை, நான் ஃபேஸ்புக்கில் ரிவ்யூஸ் போடுவேன் அப்போல்லாம். ஸோ அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன், பாகுபலியில் வந்து பிரபாஸை தாண்டி அதில் வந்து ஒரு ஹிருத்திக் ரோஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் இன்னும் வேற லெவல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா என்னமோ ஒன்று கனெக்ட் ஆகாமவே இருந்தது. பாகுபலி 1 மட்டுமே நான் சொல்கிறேன். இன்கேஸ் பாகுபலி 2 வரலனா பிரபாஸ் மேலே இத்தனை லவர்ஸ் வந்திருப்பாங்களான்னு தெரியல. பாகுபலி 2 தான் 1 விட வந்து பிரபாஸ் அந்த ரோல், அதாவது அந்த அப்பா கேரக்டரில் அமரேந்திர பாகுபலியா, ஸோ அவர் அந்த அப்பா கேரக்டரான பாகுபலி தான் வந்து வாவ் அப்படின்னு பார்க்க வச்சது. அது வந்து பியூர் ராஜமௌலியோட மேஜிக் அப்படின்னு சொல்லணும். இந்த சலாரில் பிரபாஸை தவிர எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதுதான் ஃபீல் ஆயிடுச்சு. கேரக்டரைசேஷனும் சரி, அந்த அம்மாவோட ஓவர் ஆக்டிங், அந்த ஒரு கத்தி அந்த சீன்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தது. மற்றபடி பிருத்திவிராஜெல்லாம் வந்து சூப்பராக நிற்க வச்சிருப்பாரு ரோல். எனக்கு என்னமோ இந்த படமும் யஷ்ஷே பண்ணியிருந்தா இன்னும் வேற லெவலுக்கு போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஐம் சாரி டு சே, பட் எனக்கு என்னமோ இந்த பிரபாஸோட ஆக்டிங்கில் வந்து ஐ டோன்ட் நோ, எனக்கு இன்னுமே அந்த கனெக்ட் வரல. டு பி வெரி ஆனஸ்ட், நான் இதையும் இங்கே வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். கமர்ஷியல் மூவிஸில் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பதாய் தோ அந்த மாதிரி படங்களில் வந்து யார் பண்ணாலுமே நமக்கு தெரிஞ்ச பரிச்சயப்பட்டமான மூஞ்சி தேவையே கிடையாது. யார் பண்ணாலும் அந்த படத்தோட விஷுவலில் நம்ம போயிடுவோம். இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது அதுதான் விஷயம். யார் நடித்தாலுமே அந்த படத்தோட கதை நம்மளை அப்படியே கொண்டு போயிடும். பட் இதுவே நம்ம ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கும்போது எப்பவுமே வந்து அந்த ஸ்டார் வேல்யூன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டாரை வந்து பரிச்சயப்படணுன்றது ரொம்ப முக்கியம். பிடிச்சிருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து நிறைய இந்த பெரிய பெரிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் படம்னு எடுத்துக்கோங்க. விஜயோட பயங்கரமான ஒரு தமிழ் படம் நீங்கள் அப்படியே டப்பிங் பண்ணி ஹிந்தியில் எடுத்தனா அது பெருசாக ஓடாது. ஏன்னா ஹிந்தியில் அவர் இன்னும் அவங்களுக்கு வந்து இன்னும் விஜயை வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்டார் நமக்கு இன்னும் அந்த மனசுக்குள்ளே. நான் முன்னாடி சல்மான் கான் பற்றி பேசியிருப்பேன். சல்மான் கான் படம் வந்து நம்ம இங்கே வரும்போது எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன் காரணம்னா சல்மான் கானை வந்து இன்னும் நம்மள ஒரு ஆளாக ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பரிச்சயப்பட்ட ஒரு முகமாக நமக்கு இன்னும் அந்த கனெக்ஷன் வரல. ஓகேவா? ஸோ கமர்ஷியல் மூவிஸ்னு வரும்போது அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அந்த ஹீரோ டு ஆடியன்ஸ் கனெக்டிவிட்டி ரொம்ப 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 முக்கியம். டெஃபினட்டாக வந்து பிரபாஸ் வந்து தெலுங்குல ஒரு பயங்கரமான ஸ்டாராக தான் இருக்கார். அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. பட் எனக்கு என்னமோ அந்த சலார் படத்தில்
ப்ராபப்லி டூல் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் மூவி வைஸ், மேக்கிங் வைஸ் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு சலார் பிரபாஸோட ஆக்டிங், ஐ டோன்ட் நோ வை, ஐ ஃபெல்ட் ரியலி அன்ஹாப்பி. இது 2 படத்தை பற்றி பேசணும். இன்னும் 2 படத்தை பற்றி பேசணுங்க. அது வந்து அதாவது லவ் அப்படின்னாலே வாவ் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி படம் 2 படம். சப்தசாகர், ஈச்சே எலோ. இந்த ஒரு படத்தோட சைட் பி பார்ட் 2. இது பார்ட் 1 எனக்கு அது பார்த்து ரொம்ப பிடிச்சி போன படம். இது வந்து கன்னடா படம்னு நினைக்கிறேன். இதோட சைட் பியில் லவ், ஓ மை காட், எங்கெங்கே போயிருந்ததுங்க இந்த லவ் மூவிஸ்லாம் எடுக்கிற டைரக்டர்ஸ்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். சூப்பரான படம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இது எல்லாமே வந்து நிறைய படத்தில் பார்த்த விஷயங்கள், நிறைய படத்தை பார்த்த சீன்ஸோ கதைகளோ இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த படம் பார்க்கும்போது அப்படியே நம்ம முகத்தில் சிரிப்போட அழகோட ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஒரு சின்ன வருத்தத்தோடையும் பார்க்குற மாதிரியும் இருக்கும். சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹேமந்த் ராவ் அதோட டைரக்டர் ரக்ஷித் ஷெட்டி. நமக்கு எல்லாருக்குமே இந்த சார்லி அப்படின்ற படத்தோட, இந்த நாயோட படத்தோட பரிச்சயப்பட்ட ஒரு ஒரு ஆள். தமிழில் எடுத்த ஜோவுமே வந்து பார்த்தோன்னா உண்மையிலே லிட்ரலாக அந்த பொண்ணை வந்து நான் அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே இருந்தேங்க. அந்த மாளவிகா மனோஜ் சுசித்ராவாக வந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஐயோ செம்ம க்யூட் எக்ஸ்ப்ரெஷன். நான் எப்பவுமே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் கூட கேட்டிருப்பேன், என் ஒய்ஃப்கிட்ட பேசினேன், ஏன் வந்து தமிழில் வந்து இந்த மாதிரி காஸ்டிங்கில் வந்து அழகாக பொண்ணுங்களை பிடிக்க மாட்டேங்கிறாங்க. மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த குட்டி குட்டி பொண்ணுங்களை சூப்பராக அழகாக பிடிச்சி வந்து போடுறாங்க. ஏன் இதில் வந்து எனக்கு வந்து 96 அந்த ஃபேம், அந்த 96 படத்தில் அந்த பொண்ணை போட்டதை தாண்டி நிறைய இடத்துல வந்து லேக்கிங்காக இருக்கும். இந்த படத்தில் வாவ், சுசித்ராவே பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. படமா அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா நமக்கு ஒரு லெவலுக்கு மேலே புரிஞ்சிச்சு என்ன படம் எங்கே போகுது என்ன பண்ணுறதில்ல. செகண்ட் ஹாஃப் ஓகே, பட் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அந்த காதல், அந்த லவ் அப்படியே கண்டினியூவாகவே இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு தான் தோணுச்சு. மேஜிக் லவ் ஸ்டோரி மாதிரி இருந்தது. நம்ம ரியோவும் சூப்பராக பண்ணியிருப்பாரு. இங்கே நல்லா பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, அவர் ஒரு சில இடத்துல அந்த அழுகிற இடம், அந்த மெயினாக அந்த சுசித்ரா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர சீன்லாம் ஒரு அந்த அந்த ஒரு குட்டி குட்டி இடத்துலலாம் வந்து மிரட்டியிருப்பாரு. லவ் நல்லா பண்ணியிருக்காருங்க அவரு. அந்த லவ் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த தவிப்பு அதெல்லாம் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பவ்யா த்ரிகா அவங்க ரோலும் கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது. ஆனால் நல்லா கொண்டு போய் முடித்தாங்க. ஓகேங்களா, ஒரு சூப்பர்பான படம் தான். நான் அது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த படம் பார்க்கறதுக்கு அப்படின்றது. இன்னொரு படத்தை நான் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சது வந்து கண்ணகி, தமிழ் படம் கண்ணகி அப்படின்ற படம். யஷ்வந்த் கிஷோர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ஷான் ரஹ்மான் பண்ணியிருக்காங்க. யஷ்வந்த் கிஷோர் தான் ரைட்டர் அந்த படத்தில். கீர்த்தி பாண்டியன், வித்யா பிரதீப், ஷாலின் ஜோயா, அம்மு அபிராமி அண்ட் மயில்சாமி, நம்ம மறைந்த மயில்சாமி பண்ணியிருக்காரு. சூப்பர்பான ரோல் ஆகுது. இந்த படம் வந்து உண்மையிலே எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப சூப்பராக இருந்த படம். நிறைய நம்ம வந்து விமன் ஓரியன்ட் படம் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். வெரி குட் டு சி தட். அண்ட் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேல் கேரக்டர்ஸை வந்து கொஞ்சம் கம்மியாக காமிச்சா தான் விமனை வந்து அதிகமாக காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இதில் வந்து எங்கேயுமே வந்து இது வந்து மேல் டாமினன்ட்னால ஃபீமேல் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப காட்ட மாட்டாங்க. அந்த சொசைட்டியோட ப்ரெஷர், சொசைட்டி என்ன அப்படின்றத வச்சு ஒரு ஒரு ஃபீமேல் கேரக்டர். இதை பற்றி நான் கதை வந்து சொல்லணும்னு விரும்பல. அதாவது 4 தனிப்பட்ட 4 பெண்களோட கதைகள். கீர்த்தி பாண்டியன், வித்யா பிரதீப், ஷாலின் ஜோசப், அம்மு அபிராமி, இவங்க 4 பேர்தும் தனித்தனியாக கதைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இது உடைக்க விரும்பல சஸ்பென்ஸ், நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. பட் எனக்கு என்னமோ அந்த ஃபைனலில் வந்து சொல்லாமலே முடிச்சிருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா அது புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் சொன்னது எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கும். எனக்கு வந்து நான் இதை ஏன் சொல்லலைன்னா படம் பார்த்துட்டு வாங்க, அப்புறமா நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். பட் சூப்பர்பான மூவி. அம்மு அபிராமி நல்லா கலக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க படம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்க. இந்த ஹோல் இதில் வந்து அவங்களோட போர்ஷன் இன்னும் சூப்பராக இருந்தது. அண்ட் அகெயின் மயில்சாமி அண்ணன் நல்லாவே பண்ணியிருப்பார். அவர் ஒரு குட்டி சீன் தான், பட் சூப்பர்பான, குட்டி சீன் இல்லை, நல்ல இம்பேக்டான ஒரு 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 பெர்ஃபார்மன்ஸ் தான் சீரியஸாக. இன்னொன்று செவப்பி அப்படின்ற அந்த படம். நான் இது சர்ச் பண்ணுறேன், விக்கிபீடியாவில் கூட கிடையாதுங்க. தேட முடியலங்க அந்த படத்தை. அது ரொம்ப உண்மையிலே
ஒரு நார்மலான கதை தான். பட் ஆனா கியூட்டா அழகா இருந்தது. எனக்கு தமிழ்ல இந்த மாரி படங்கள் இன்னும் அழகா நெறைய வரணும். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். எடுத்தா ஒண்ணு ஜாதிய வச்சு எடுக்குறாங்க. திருவிழா வச்சு எடுக்குறாங்க. அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு அனிமல் வச்சு இப்ப நான் வந்து சைவம் பார்த்தோம். சிவப்பி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி கிடா பார்த்தோம். இது மாரி ஏதாவது ஒரு 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 நம்ம வளர்த்து மிருகத்த வச்சு எடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் புதுசா ஏதாவது கிராமத்தில இன்னும் நெறைய அழகான விஷயங்கள்லாம் இருக்கு. அத பத்திலாம் ஏதாவது ஒண்ணு காட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஒரே ஒரு 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 குதிரை குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாரி ஒரே இடத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. பட் இந்த படம் படம் சூப்பர்பா இருக்கு. நீட்டான அழகான பெர்ஃபார்மன்ஸஸ் அந்த குழந்தையா இருக்கட்டும், பூர்ணிமா ரவியா இருக்கட்டும், ரிஷிகாந்தா இருக்கட்டும், ஸ்ராவன் அந்த குழந்தை பேரு. அந்த பையனோட பேரு, குட்டி பையனோட பேரு. நல்லா கியூட்டா இருந்தது. டெஃபினட்டா பார்க்குற ஒரு படம் தான். இது இல்லாம நான் வந்து தெலுங்குல பார்த்த இன்னொரு படம் 2 படம் பார்த்தீங்கன்னா, இந்த டெவில் அப்புறம் சைந்தவ். நம்ம வந்து நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, இந்த கமர்ஷியல் மூவிஸ் வந்து லாஜிக்கே இல்லாம கமர்ஷியல் மூவிஸ் எடுக்கலாம். தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் அந்த கனெக்ட் ஆவறதுக்கு, இல்ல அந்த ஃபைட் சீன்ஸ் காட்டுறதுக்கு கொஞ்சமாவது நம்ம வந்து மூஞ்சி சுளிக்காம வச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாரி எனக்கு ஒரு ஃபீல். ஜஸ்ட் தாட் தான். ஏன்னா இது டெவில்லியா இருக்கட்டும், ஒரு 200, 300 பேர வந்து தனியா அடிப்பாரு அவரு. அதுவும் அவங்க கன்னு, ஆ பீரங்கி அது இதுன்னு எல்லாமே வச்சிருப்பாங்க. அத தாண்டி இவர் வந்து அடிக்கிறது கொஞ்சம் இதுவா இருந்தது. சைந்தவிலயும் கிட்டத்தட்ட அதே மாரி தான். இந்த சின்ன குழந்தை சென்டிமெண்ட் அதெல்லாம் சூப்பர்வா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நான் அதுதான் சொல்றேன்ல, எனக்கு வந்து லைட்டான ஒரு அப்பா, பொண்ணு இல்ல அப்பா, பையன் அந்த மாரி ஒரு 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 சென்டிமெண்ட்ட கொண்டு வந்தாலே எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுரும். அப்படி இருந்தும் இந்த அனிமல்ல தான் இருக்கிறதுலயே அப்பா, பையனோட இத வந்து அப்படியே மூஞ்சி சுளிக்க வச்சு பார்க்க வச்ச ஒரு படமா இருந்தது. ஸோ இந்த அப்பா, பையன் அப்படின்னு சொல்லும்போது, மலையாளத்து படத்த பத்தி பேசுறேன். மலையாளத்தில நான் பார்த்த ஒரு 4 படத்துல, ஃபர்ஸ்ட் வந்து பிலிப்ஸ் அப்படின்ற அந்த படத்த பத்தி பேசிடலாம். முகேஷ் நடித்த படம். ஒரு நேச்சுரலான ஆக்டர் முகேஷ் வந்து அந்த அளவுக்கு ஒரு 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 ஸ்டார் ரேஞ்சில் போகலை. பட் ஒரு பியூர் க்யூட்டான ஒரு நேச்சுரலான ஆக்டர். அழகான ஒரு ஃபேமிலி. அம்மா இல்லாமல் பசங்களை வளர்த்து அதுக்கப்புறம் அது என்ன நடக்குது, அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு 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 ஆக்சிடென்ட் நடந்தது, அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க அப்படின்ற ஒரு கதை சூப்பராக. அடல்ட்டு, அதாவது பெரிய பையன், வேலைக்கு போகிற ஒரு பையன், குட்டி ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு, அப்புறம் அடலசன்ட் ஏஜில் இருக்கிற இன்னொரு பொண்ணு. அது அது ஒரு அழகாக அவங்கவுங்களோட ஸ்டேஜ்லேருந்து அவங்கவுங்க விஷயம் என்னென்ன அப்படின்றது காமிச்சிருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படின்றது காமிச்சிருப்பாங்க. அது அந்த பேரண்ட், அது அந்த அப்பா சிங்கிள் பேரண்ட்டாக எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது காமிச்சிருப்பாங்க. இன்னசென்ட்டோட கடைசி படம் ஹேட்ஸ் ஆஃப், சூப்பராக பண்ணியிருக்கு. இட்ஸ் அ லெஜெண்ட் ஆஃப் மலையாளம் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். அவர் நடித்த பல படங்கள் வந்து அப்படியே சிரித்து 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 பார்க்க வச்சுருப்பாரு. இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லை. எனிவேஸ், நல்ல ஒரு கதை, இதுலேயும் நல்ல ஒரு ரோல் இதுலேயும் விளையாடிருப்பார், வச்சு ப்ளே பண்ணியிருப்பார். இன்னொன்று வந்து நேரு. மலையாளத்தில் ஜீத்து ஜோசப். நிறைய பேர்னால வந்து மோகன்லால் வச்சு படம் எடுக்கும்போது மோகன்லாலை தெரியாமல் டைரக்டருக்கு முன்னாடி தெரியாருன்னா அது நிறைய பேர்னால முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு ரோஷன் ஆண்ட்ரூஸ், இது வந்து ரோஷன் ஆண்ட்ரூஸ் கிட்ட நான் அந்த அந்த இதை அப்படி பார்த்தேன். அவர் ஃபஸ்ட்டு வந்தப்போ. அதுக்கப்புறம் ஜீத்து ஜோசஃபோட திருஷ்யம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லா பாஷையிலும் வந்துச்சு படம். திருஷ்யமே பெரிய படம். அதுலக்கப்புறம் என்ன எடுத்துட முடியும் அப்படின்னு நினைக்கும்போது, திருஷ்யம் 2ல உண்மையிலேயே அந்த லாஸ்ட் இந்த ஃபியூ மினிட்ஸ் அந்த கோர்ட் சீன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு படம் எடுத்து இது வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். நேரு வந்து ரொம்ப நல்லா போயிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்லா பைசா வசூலாயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா டு பி வெரி ஹானஸ்ட், நேரு வந்து அந்த அளவுக்கு ஒரு வாவ் அப்படின்ற படம் கிடையாது. அன்லஸ் அந்த லாஸ்ட் சீனை தாண்டி இந்த படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. இது வந்து ஒரு ரீமேக் தான். ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ஒரு பழைய இங்கிலீஷ் படத்துலேருந்து எடுத்த படம் தான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஆண்டனின்ற அந்த படம். எனக்கு வந்து இந்த டைரக்டர் ஜோஷியோட உப்புக்கண்டம் பிரதர்ஸ் அப்படின்றது படம் பழைய, அவரோட படம் அது கிடையாது. இது ஆண்டனி வந்து ஜோஷியோட படம். உப்புக்கண்டம் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு பழைய 1993ல் வந்த ஒரு மலையாள படம் இருக்குது, பாபு ஆண்டனியோடது. ஸோ அந்த படம் சாயலே தோணிச்சு இந்த படம் பார்க்கணும், ஏன்னு தெரியல. இது ஒரு ஒரு கமர்ஷியல் மூவி தான். பட் ஒரு 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 அழகாக போயிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஜோஜு ஜார்ஜோட படம் பிக்கெல்லாம் எல்லாமே சூப்பர்பாக இருக்குங்க. அவர் எங்கேருந்து தான் வந்து இந்த மாதிரி மூவி
சாய்ஸ் மேக் பண்ணுறான்னு தெரியல. அண்ட் தென் அகெயின் பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் ஒரு மேசிவான பெர்ஃபார்மராக மாறிக்கிட்டு வராரு. இன்னொரு விஷயம் வந்து கல்யாணியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி டெஃபினட்டாக என்ன கேட்டிங்கன்னா. அப்புறம் செம்பன் வினோத் ஜோஸ், இவருமே வந்து இவரோட மூவி பிக்லாம் வந்து வேற லெவல். கலாபன் மணியோட அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட இடத்துல அவருக்கு உண்டான இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இவர் எடுத்து பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஒருத்தரோட லாஸ் வந்து இன்னொருத்தருக்கு கெயின் அப்படின்ற மாதிரி. அவர் இல்லாதது இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான எனக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு சிலவங்களோட இழப்பு வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. அதில் ஒன்று கண்டிப்பாக கலாபன் மணி. இன்னொன்று வந்து கண்டிப்பாக நம்மளோட விவேக் சார். நான் நிறைய இடத்துல சொல்லிடுவேன். எனிவேஸ், ஸோ அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். ஸோ செம்பன் வினோத் ஜோஸோட கேரக்டருமே சூப்பராக. இந்த படம் ஒரு ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மூவி தான், பட் இருந்தாலும் நிறைய க்யூட்னஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள. இன்னொன்று வந்து அயலான். அயலான் வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனுக்கு இந்த ஃபேண்டசி மூவிஸ் மேலே இருக்கிற ஒரு கிரேஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் வந்து அவர் நிறைய படம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோவாக இருக்கட்டும், நிறைய படம் வந்து இந்த மாவீரன், இல்லை இப்போ வந்திருக்க அயலான், இதெல்லாம் வந்து ஃபேண்டசி பேஸ்ட் மூவிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபேண்டசி பேஸ்ட் மூவிஸ் எடுக்கும்போது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த கிட்ஸை வந்து ஈஸியாக வந்து கிராப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஃபேமிலி ஓரியன்ட் மூவியாக இருக்கும். ஒரு நல்ல அட்டெம்ப்ட்டு, ஒரு சூப்பர்பான அட்டெம்ப்ட்டு. இதுக்கு பார்ட் 2 பார்ட் 3 வருமா அப்படின்னா தெரியல எப்படி இருக்க போகிறாங்கன்ட்டு. ஒரு குட் மூவி. ஒரே விஷயம் எனக்கு என்னன்னா, இது இன்னும் சூப்பர்பான ஒரு மூவியாக மாறி இருக்கும் இஃப் யூ ஹாவ் அ குட் ஒரு வில்லன் சைடில் ஒரு நல்ல ஒரு, அதாவது சொல்லுவாங்க ப்ரொட்டகனிஸ்ட்னா நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஆன்டகனிஸ்ட் இருந்தால் தான் ப்ரொட்டகனிஸ்ட் அழகாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. வில்லனை வந்து ரொம்ப சொதப்பலாக ஒருத்தர் காமிச்ச மாதிரி இருந்தது. தெரியல, அது ஃபெல்ட். இப்போ நீங்கள் ஆனிமல் சொல்லும்போது இந்த பாபி டியோல் வந்து பயங்கரமான வில்லனாக பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்னமோ அது ஃபீல் வரல. பாபி டியோல் இன்னும் நிறைய படங்கள்ல இன்னும் சூப்பர்பாக பண்ணியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி, ஐ ஹோப் ரியலி கங்குவால் இன்னும் சூப்பர்பாக பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து சபாநாயகன், இப்போ லேட்டஸ்டாக பார்த்த படம் சபாநாயகன். இதில் வந்து அசோக் செல்வனோட சாய்ஸஸ் ஆஃப் மூவி வந்து ஸ்கிரிப்ட் வந்து சூப்பர்ப் அப்படி சொல்லணும். கிட்டத்தட்ட ஹேட்ரிக் ஆஃப் ஹிட்ஸ் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறேன். நல்ல சாய்ஸஸ் எடுக்கிறாரு படத்தை. ரொம்ப அழகாக க்யூட்டாக நகர்த்திட்டு போயிருப்பார். அவர் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனாலும் நகர்த்திட்டு போயிருப்பார். நிறைய லவ் ஸ்டோரிஸ், ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப வாவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைனாலும் ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு ஃபீல் குட் மூவி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹீரோயின்ஸை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி அழகாக கொஞ்சம் போட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணிச்சு, தெரியல. மற்றபடி எல்லா படமும் பாருங்கள், எல்லா படத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். படம் இப்போ நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம், ஓடிடிலையும் பார்க்கலாம். தயவு செஞ்சு பைரசியில் பார்க்க வேண்டாம். ஸோ இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் நான் இன்றைக்கி பார்க்கும்போது அதுதான் ஒன்று ஃபீல் பண்ணேன். நிறைய படங்கள் வந்து இப்போ இந்த ஓடிடிஸ்னால மலையாளத்தில் எடுத்த ஒரு படம் வந்து ஹிந்தியில் பார்க்க முடியுது, ஹிந்தியில் எடுத்த படம் வந்து நமக்கு இப்போ தமிழில் பார்க்க முடியுது, தமிழில் ஒரு படம் வந்து கன்னடாலேயோ இல்லை தெலுங்குலேயோ பார்க்க முடியுதுன்றது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ எல்லா படமும் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது ஒரு பெரிய ஹாப்பியான விஷயம். ஸோ நல்ல படத்தை பார்ப்போம், எல்லா படத்தையும் பார்ப்போம், நல்ல படத்தை ரசிப்போம், கெட்ட படத்தை தள்ளி வைப்போம். ஸோ அனிமலை பற்றி நான் சொன்னேன்னு கோவப்படாதீங்க, பட் ஐ ஃபெல்ட் ரியலி அதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு தோணிச்சு, அதனால தான் பேசினேன். அண்ட் தென் நோ ஹேட்டர்ஸ் ப்ளீஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட்ஸில் போட்டு கழுவி ஊற்றுங்க. நீங்கள் வந்து வேறு ஏதாவது படம் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஐ வுட் லவ் டு வாட்ச் எனி லாங்குவேஜ். தமிழில் இருந்தால் சூப்பர், மற்ற லாங்குவேஜாக இருந்தால் சப்டைட்டில் இருந்தால் சூப்பர். எனிவேஸ், சைனிங் ஆஃப். அடுத்த வாரம் இன்னும் நல்ல படங்களை பார்த்து பேசி அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ. சைனிங் ஆஃப். டாடா, பாய்.